Welcome to RJ Ruben Vlog. ஹாய் மக்களே, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடி வீடியோஸை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய பொண்ணான கரங்களால அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு காமெடி வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்க போறீங்க கோல? எங்க போறீங்க? கல்லூரி மலைக்கு. என்ன பேர் இருக்கு? என்ன பேர்? அதான் இதுல விட்டுருக்கு. அண்ணா அம்மாட்ட கேளுங்க. உன்னதமான இசின் பஸ்கல விஹார். இசின் பஸ்கல விஹார். இசின் பஸ்கல விஹார். சிங்கிள் ஏரியாவுக்கு வந்தோன்னு ஒரு சிங்களம் கைக்கணும் ஒரு ஆசை வந்து துள்ளுது. ஆசை துள்றது இருக்கட்டும். அந்த முன்னுக்கு போற புள்ளை பக்கத்தும் துள்ளுது. இதெல்லாம் வீடியோல வருண்டா. போட்டும். இல்ல கேக்குறேன், ஒரு கதைக்கு கேக்குறேன். என்ன நீ தயவுசெய்து சும்மா இருடா. எங்க அம்மா கிளிக்கிறா. கதைக்கிறத பார்த்து கதைக்கிறேன். என்னடா காட்சி வச்சிருக்கீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அம்மாட்ட காட்டுனீங்களா? வீடியோ எல்லாரும் யூடியூப்ல பாப்பாங்கடா. அப்ப ஊமையா போயிட்டு இருக்கதா? சரி, இங்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்க இருந்து வந்தோம். நாங்க வந்திருக்கோம் கண்டி ரோட்ல இருக்கிற இசன் பஸ்ஸல விஹாரைக்கு. இதுல மேல தெரியுற இந்த பாறையில ஏறி போய் மேல இருக்கிற விஹாரையில இருக்கிற புத்த பெருமானை கும்பிட்டுட்டு வரப்போறோம். ஆரம்பிக்கலாங்களா? பூ வேற வாங்கி கொண்டு போறாரு. நான் அந்த புள்ளைய கொடுக்கலான்னு தான் போறேன். பூவை கட்டுங்க. பூவை கடவுளுக்கு கொடுப்போமா இல்ல கடவுள் சொன்ன புள்ளைய கொடுப்போமா? அவன் இன்னும் திருந்தல மாமா. தம்பி, தெரியாத ஊருக்கு வழி தெரியாத வந்து அடி வாங்கி வச்சுட்டு போயிடாத ராஜா. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. நல்லா இருக்கு இடம். நல்லா நான் சமத்துவத்தை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சண்டையில முடிக்கிறீங்க. சமத்துவம் வேணாம் ராஜா. எல்லாரும் ஒன்றா இருக்கணும். எப்படி இருக்குன்னு ஆனா இவ்வளவு தூரம் ஏறி போறேன்னு. ஆனா மழை நேரத்துல ஏறலாம். ஏன்னா பாதையெல்லாம் வந்து ஆகலும் கஷ்டமான பாதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மழை நேரத்துல ஏறலாம். ஆனா இப்படி வெயில் நேரம் பின்னேரத்துல வந்தாதான், இல்லாட்டி காலை கல்லு கொண்டு போயிடும். அப்படியான இடம் தான் இது. ஆனா சறுக்கிச்சுன்னா சரி. சறுக்கினா அங்க கீழே இதுக்குலாம் காட்டுக்குலாம் கிடக்கணும். நல்லா இருக்கு ஏறி போக. நம்மளோட சேர்ந்து ஒரு டாகியும் ஏறி கொண்டிருக்காரு. அது டெய்லி அதுக்கு ஏறி பழக்கமா இருக்கும். பழகி இருக்கும். என்ன பிறகு கேக்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் நீ அதுக்கு எந்த கவலையும் இல்ல, அசால்ட்டா ஏறிப்பேன். ஆனா ஒவ்வொரு நாளும் இதுல காலையில கோயிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு 2 தரம் நீங்க காலையில பின்னாடி வந்தீங்கன்னா சுகரே வராது. எக்ஸசைஸே தேவை. சுகர் வரவும் வராது. எக்ஸசைஸ் எக்ஸசைஸும் தேவையில்லை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? எனக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம்னு சொன்னா, இவனோட வந்தா எங்கேயாவது ஒரு நாளைக்கு நான் பொம்பளை கேஸ்ல அடி வாங்குவேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு நீ எல்லாம் வாங்க மாட்டீங்கடா. நான் அவ்வளவு கோவலண்டாம்மா, தயவு செய்து எனக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி வைங்க. என்ன கொண்டுருவான். ஒரு வாரம் எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு சமத்துவம் சகோதரத்துவம் ரெண்டோட தான் நான் பாக்குறேன். சரியா? நீங்க தான் கண்ட வாக்குல சொல்றீங்க சகோதரத்துவத்தை வளர்க்கிறேன்னு. இனமொழி நல்லிணக்கத்தை கொண்டு வரான் மட்டும் என்னைய கொல்ல பாக்குறான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா. ஆறு தண்ணி முழுகையில நிக்குமா? குதிச்சு நீராடலாம். ஓ, நான் ஏதோ நின்று போட்டோ எடுக்கிற இடமா நினைச்சேன். பேக்கெல்லாம் கிடக்கு. யாரும் தாண்டிக்கிட்டு போயிட்டாங்க. உள்ளு நியாயமான தண்ணி நிற்கும் போல. ஓண்ணா கிடங்கா இருக்குண்ணா. வலிக்குனா போயிருவோம். பயமா தான் கிட்ட போயும். அது ஃபுல்லாடியே கட்டி வச்சிருக்காங்கன்னா அது நிரம்பினா அங்க போகும். அதால இந்த வார தண்ணி இதுல ஃபில்டர் ஆகி. இதை பாருங்க, ஆழமா கிடக்கு. கருப்பா கிடக்கு. பச்சையா இருந்தா ஆழம் இருக்கானுவாங்க. கருப்பா எவ்வளவு ஆழமா கிடக்கு? எவ்வளவு கருப்பா இருக்கு. அப்ப எவ்வளவு ஆழமா இருக்காது. நானும் கருப்பா தானே இருக்கும். அப்ப எனக்குள்ளயும் எவ்வளவு ஆழமானது இருக்கும்னே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. நானும் கருப்பா தானே இருக்கேன். அதுக்கு நீங்க ஒரு ஆழமான ஆழமான கருத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சு பாருங்க. அப்ப உங்களோட என்ன கருத்துகள் ஒரு 2 சிந்தனையான கருத்தை சொல்லுங்க. அப்ப எனக்கு இந்த கருத்தை வந்து நான் சொல்றேன். இது ஆழமான கதைச்சாலே அது சிந்தனை தான். ஒரு விளங்குது இல்ல. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. நீங்க அதான் பிரச்சனை. உங்களை அப்படி நினைச்சிருக்க கூடாது. ஒரு மனுஷனை பார்த்து இடம் போடக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover.
நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். சில வார்த்தை இங்கிலீஷ்ல காய்க்கிறீங்க, உண்மையாலுமே எனக்கு புரியல. This is an unwanted statement irrelevant to the current situation. இங்கிலீஷ் ஈஸியான எழுத்து 26 எழுத்து தானே. 26 எழுத்து தான் நாங்க ஓய்வு 247 எழுத்தே காய்ச்சிட்டோம். இது 26 எழுத்த காய்க்க மாட்டோமா? அதுதான் பெரிய சாதனையான விஷயமா? அது பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ் பாடத்துக்கு இருந்தா தெரியும். இசன் பஸ்கல புனித பூமி. புனித பூமின்னு சொன்னா ஆனா புத்தர் கடவுள் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க போனதுல. புத்தர் கடவுள் இல்லைடாப்பா. இப்ப எப்படி சொல்றேன்னு சொன்னா, இப்ப நாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் தானே. அம்மா அப்பா நல்ல நண்பனை மறக்கிறீங்கண்ணா நீங்க. இல்ல இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்கடா. அம்மா அப்பா குருன்னு சொல்றது. குரு வந்து இப்ப ஐயப்ப வழிபாடு போறாங்க தானே. அந்த மாதிரி இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். இவங்களும் ஒரு குரு. இப்படி கடவுள்கிட்டையோ இல்லை நாங்கள் அந்த ஆன்மாவை விடுவிக்கிறதுக்கோ, இல்லை ஆன்மா வந்து மனுஷ உடம்புல இருந்து ஒரு உயிரின்று ஒன்று இருக்கு தானே, அது எப்படி வரும்ன்றத தீர்மானிக்கிறதுக்கு, அதை வழிபடுத்துறதுக்கு தான் இப்படியான ஆட்கள் இருக்காங்க. அப்படிதான் எந்த நம்பிக்கை. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. சரி, வந்தோடனே இந்தியாவில் ஒரு புத்த சிலை வச்சிருக்காங்க. ஏறி வந்தோடனே ஒரு வடிவான பொடியை நிற்பாங்க. ஏறி வந்தோடனே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கடுத்த ஷர்ட்டு போட்டுக்கொண்டு நல்ல வடிவம் ஹேண்ட்ஸமான பொடியும் வர்றான். அவர் பேர் கோவலன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. அவரோட மட்டும் காய்ச்சிடாங்க. வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. ஏன்டா பிறந்தேன்னு யோசிப்பீங்க அதானே. இந்த இந்த வெயில் இப்படி படுற நேரம் இந்த கோல்டு கலர் ஸ்டாச்சு கீறி இருக்காங்க. இப்படி இருக்குண்டு எனக்கு மின்னல. ஆனா என் மனசு கோல்டு தான். உங்களுக்கு தெரியுமா? என்னண்டு திரும்ப சொல்லுங்க. என்னண்டு நான் பார்க்க மின்னல. மற்றபடி நீங்க கோல்டு ஆனால் உங்களுக்கு கோல்டு ஆனால். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. படம் பார்த்ததுல நம்மளோட ஆசை வந்து இவனுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த கோயில் கலசம், கோபுர கலசம் ஏறி நிக்கிறது. ஏறி நின்னா மேல இருக்கிற காலத்துல வந்து இரிடியம் இருக்குமான ஒரு பைத்தியம் இருக்கு. இந்த படம் பார்த்ததுல இப்பதான் செஞ்சுட்டு இருக்கான். எதுலயா இருந்தாலும் டாப்பை தொடணும்னா டாப்பை தொடுவீங்க, ஏறுன்னு தொடுவீங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. வந்ததுல இருந்து ஒருத்தன் நான் தனியா வீடியோ எடுக்கட்டான்னு வச்சிட்டு இருக்கான். அவனோட வீடியோ அடுத்த போடுவோம் பாருங்க. விட்டுட்டு காய் வெட்டுறீங்கண்ணே. இல்ல காய் வெட்டுறீங்க. இல்ல உன்னையே தான் எடுக்கிறேன். உன்னையே தான் இப்ப கட்டாயம் வீடியோ எடுத்து. ஆனா முன்னுக்கு தானே கேமரா தெரியற மாதிரி இருக்கு எனக்குடா. நான் உன்னை வீடியோ எடுத்து போடுவேன். அந்த செல்ஃபி தான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இவரைத்தான் வீடியோ எடுத்து போடட்டான் கட்டாயம். தன்னை அப்படி வீடியோவில் ஃபுல்லாக காட்டணுமா, தன்னை காட்ட மாட்டாங்களான்னு சொல்லி கொண்டிருக்கான். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே. நடந்துருச்சு. சாமிகளும் கும்பிட்டாச்சு, பார்த்து முடிஞ்சுது, வலிக்கிட்டுட்டோம். என்னை அப்படியே லைட்டாக மெதுவாக இறங்கி போய் சேர்ந்துட்டோம். கையோட பசியும் வந்துட்டு படிக்கணுச்சு. அப்போ போய் மாதிரி கலெக்ஷனை போட்டால் தான் இதில் போய் ஒரு கடையில் முன்னுக்கு ஒரு இந்த கடை இருக்குல்ல, ஆப்பக்கடை என்று எழுதி இருக்குது. அப்பம் விற்கிறது. அந்த கடையில் போயிட்டு சாப்பிட போகிறோம். நானும் நீங்களும் இல்ல, இன்னும் 2 ஜீவன் வருது. இன்னும் 2 பேர் புதுசா வருவாங்க. வேற யாரும் இல்ல, இந்த மனுஜன்றவன் செமையா இருக்கான். சூரிய வெளிச்சத்துக்கு போட்டோ காட்டுவோம் உங்களுக்கு. காட்டு டக்குனோட சொல்றேன். ஆனா இல்லன்னா நினைக்கிறீங்க. நான் படத்துல எவ்வளவு குளம் இருக்குன்னு பாத்தியா? அங்க பாரு, நான் கட்டின குளத்தை அப்படியா? அவடத்துல ஒன்று இருக்குது, அங்க ஒன்று இருக்கு, பின்னுக்கு 2 பார்த்தோம். அந்த கீழே படத்துல ஒன்று இருக்குது, அங்கேயும் ஒரு குளம் இருக்குது. கோலம் இது நியாயமான குளம் இருக்குடா. இந்த பக்கம் 2 இருக்குது. அமைப்பு போட்டதே நான் தானே சொல்லிட்டேன். ஆனால் பவுனியாளுக்கு போல குளம் இருக்கு. இங்கே தான் பார்க்கணும். பாருங்க பண்ணி கத்துது பாருங்க அந்த சைடு. அதை வரைக்கும் விடுங்க. போட்டிய மலேசியா போனீங்க, எங்க போட்டோ காட்டுங்க இருக்கா? போட்டோ காட்டுங்க. மலேசியா போன இந்த முருகன் கோயில்னு ஒரு போட்டோ காட்டுங்க. அந்த போட்டோ காட்டுறா? மலேசியா தான் போனோம். அப்புறம் என்ன எங்க
நாங்க 3 ஜாலுவாக்களும் உண்டா போனாங்க இந்த மலேசியா போனது பாஸ்போர்ட் இல்லாம எப்படிடா இந்த கோயில்ல அதுவும் இந்த இப்ப அந்த மனுஷன் நான் என்னோட சொல்லி இன்னொரு 3 பேரையும் போனேன். உங்க 3 பேருக்குமே பாஸ்போர்ட் இல்லடா எப்படிடா மலேசியா போனீங்க? இதுல 2 பேருக்கு பாஸ்போர்ட் இருக்கண்ணா. எனக்கு பாஸ்போர்ட்ல கள்ள பாஸ்போர்ட் போனீங்க. அதுவும் முருகன் 7 அடியில உயரத்துல இருந்து கர்ப்பத்தியா உங்களுக்கு 7 அடியா எத்தனை அடின்னு எனக்கு தெரியாது. நான் சரியா போனோம். போயிருக்கீங்க போனோம். அப்படி கள்ள பாஸ்போர்ட்ல மலேசியா போறேன்னு சொல்லி தெரியாத ஒருத்தன் மாட்டினானோ சரி அவ்வளவுதான். கள்ள பாஸ்போர்ட்ல போறாங்க தான் எல்லாரும். அப்ப நாங்க நல்ல விஷயத்துக்கு தானே போனாங்க, கோயிலுக்கு தானே போனாங்க. கோயிலுக்கு என்னத்துக்கு அப்ப கள்ள பாஸ்போர்ட்ல அதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து போலாமே. உடனே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க மௌனியாக்காரங்க பாஸ்போர்ட். அது நீங்க போய் காசை கட்டி உடனே ஆன்லைன்ல பதிஞ்சு கொழும்புல போய் எடுத்துட்டு வாங்க. காசு இருக்கவங்க தான் கடை கண்டு எடுக்கிறாங்க. காசு இருக்கவங்க எடுக்க எல்லாத்து இடத்துலயும் ஒரு நேர்மையான ஒரு விஷயம் இருக்கும். இல்லையே தேடி பார்க்கணும். அதை விட்டு போட்டு நீங்க காசு கொடுத்தாதான் எடுப்பேன்னு சண்டை பிடிச்சா ஒண்ணும் செய்யலாது. எங்கன்னா அரசாங்கம் இப்பதான் ஏதோ ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வருது. அரசாங்கம் சரியா வருது தானே, அப்ப எல்லாம் சரியா இருக்கும். முதல் அப்படி இல்லையே என்ன? முதல் அப்படி இல்லை, பிறகு இப்படி இருக்குன்னு ஒண்ணு இல்லைங்க. நீங்க தானே அப்படியே நாங்கள் உருவாக்குறீங்க, அவங்களா உருவாக்குறல. அந்த வயசுல எனக்கு ஓட்டுரிமை கூட இல்லையேன்னா. அந்த வயசுல தந்தோம், நீ என்ன செய்யற? சும்மா செல்லா ஓட்டு தான் போடுற. பெட்டிக்கு நடுவுல ஓட்டு போடுறான்னு சொன்னா பெட்டியில கீறி இன்னும் 2 பேருக்கு கீறி ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறது 4-5 பேருக்கு இருக்கு. என்ன சொல்றேன், ஒரு சின்ன வயசுல அந்த ஆசை உண்டு. சின்ன வயசுல ஃபுல்லா கறி விட்ட முடிஞ்சு ஃபுல்லா கறிறீங்க. அப்ப உன்னை நம்பி எப்படி ஓட்டு உரிமை கொடுக்கறது? எனக்கு இந்த நாட்டிலேயே உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. அட்டே காணலடா மனுஷன் வாரேன்னு சொன்னவன காணல. இன்னும் அதான் பொய்ன்னு 10 நிமிஷத்துல வருவேன்னு சொன்னான்டாப்பா. ஆனா உங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு நண்பர் கட்டாயம் இருப்பாரு, இந்த 10 நிமிஷத்துல வாரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கும் அந்த 10 நிமிஷம்ன்ற கதைக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி ஒரு ஆள் தான் அவன். எதற்கெடுத்தாலும் 10 நிமிஷத்துல வருவேன்டா 10 நிமிஷத்துல வருவேன்டான்னு சொல்லுவான். இதுக்குள்ள பெருமை வேற பேத்துவான். எல்லா வேலையும் தான் வந்தோடனே தான் செய்யணும், தனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்கணும்னு. ஆனா அந்த 10 நிமிஷம் கதையை அவனை நம்பி கதைக்கவே கூடாது. அப்படி நடக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது லைஃப்ல உங்களுக்கு நடக்காது. அந்த பைத்தியக்காரன் வரல பாத்தியா? எனக்கு தெரியும்தானண்ணா பொய்யா பொல்லாண்டு வச்சுட்டு வந்தாலும் சரி போய் எடுத்துட்டு அந்த புள்ளைய நின்று காய்ச்சிட்டு வந்து சேர்ந்தேன்டா. நான் போனா வர லேட் ஆகும். ஆனா போயிட்டு இப்ப பார்த்தா 5 நிமிஷத்துல இங்க வர அப்படி கஷ்டம். நீங்களும் வந்தா நான் வருவேன். ஆனா இங்க இருந்து திரும்ப ஏறிடுமாடா அவ்வளவு தூரத்துக்கு. திருப்ப வேணாலும் மறந்து வச்சுட்டு வருவாங்க. வவுனியா போறேன்டா அதெல்லாம் நீ போகணும். வவுனியா போன அவங்க வரைக்கும் திரும்ப போய் இந்த திடீர்னு ஏறி போய் திரும்ப அங்க நடந்து வரதா? இதை விட தூரம் என்ன அது? நீங்க எல்லாம் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்.